ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஆல்ரெடி வந்து கும்பம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய தொழில் முயற்சிகள், தொழில் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதியே வந்து வக்ரமாய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த குரு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. இந்த காம்பினேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். அப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னால ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து உங்களுக்கு 7க்குரியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனை, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட 5ஆம் வீட்டில் புதனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ 3-10க்குரிய செவ்வாய் வந்து என்ன 5ஆம் வீட்டில் உட்காந்துட்டார், புதன் 6ல் இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு வந்து உடல் நலக்குறைவுகள், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4-9 அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரும் இருக்கட்டும், தந்தையாரும் இருக்கட்டும் நீசமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் செக்கப், அவங்களுக்கு வந்து உடல்நல குறைவுகள், உங்களுக்கு அந்த வீண் விரயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் பலன்கள் நடக்கும். இதெல்லாமே வந்து ஒரு கோச்சாரம் என்னதான் வந்து அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான திசைகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், குரு இருக்கார். அடுத்தது வந்து சூரியன் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ குரு, சூரியனும் கேதுவும் கன்ஜெக்ஷன், இணைவு. அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா நீங்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி சூரியன் கேது இணைவராரு, ராகு அங்கே இருக்காரு. திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஏற்பட்ட அந்த காம்பினேஷன் திரும்பவும் இணையுது. திரும்பவும் பெரிய என்ன சொல்கிறது, இது வந்து அதே இடத்த குருவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்குது இல்லையா. ஸோ நிறைய அழிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டுட்டு போனாலும் நம்மளுடைய சுய ஜாதகம், நம்மளுடைய பொது ஸ்தானம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவியிடம் சண்டை போடுறது,
அதனால பிரிவினை, கணவரிடம் சண்டை போடுறது அதனால பிரிவினை. ஏன்னா உங்களோட லக்னத்துல இன்னும் ராகு உட்காந்துருக்காரு. ராகு டிசம்பர்ல மாறுற வரைக்குமே வந்து என்ன சொல்றது, அந்த கற்பனையான ஒரு விஷயங்கள், ஓவர் திங்கிங் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே சொல்றோம், அதுல இருந்து மட்டும்தான் உங்களால விடுபட முடியும். ஓவர் திங்கிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஆப்போசிட் சைடு, உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவி கணவராக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம். நிறைய பேருக்கு கும்பத்துக்களை வேலையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். மோஸ்ட்லி அவங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. மோஸ்ட்லி கும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் செட்டே ஆகாது, பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் அது. இப்போ வந்து உங்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கும். பார்த்து அதை கரெக்டாக கண்ட்ரோலாக பண்ணிக்கோங்க. லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு நோய் அப்படின்னா என்ன சொல்கிறது, தூக்கம் கெடும், இல்லை ஏதாவது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏறிட்டு வர்றது, பிரச்சனை தேடி வரும். நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. இல்லாட்டி நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லக்னாதிபதி உங்களோடது சனி பகவானாக இருக்கட்டும், அவர் போய் 6ல் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிற சுய ஜாதகத்தில். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எதுக்கு இடத்துல அப்படின்ட்டு வந்து ஒரு வீம்புக்கு பிரச்சனை செய்யக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, இதெல்லாமே நம்ம பார்த்து தான் பலன் சொல்லணும். நான் இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன் இப்போ இருக்குது. கொஞ்சம் அமைதியே காக்கவும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து விரைய சனி வேற போயிட்டுருக்கு. அப்போ ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்காம அந்த சனி பகவான் நகர மாட்டார். இப்போ முடிஞ்ச அளவுக்கு கும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7.5 சனி காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அமைதியாக, பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் ஒரு விஷயத்த கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 7.5 நாட்டு சனி நடக்குது, உங்களுக்கு சனி 6ல் வரதா யோகம் தான். ஆனால் பிரச்சனை கொடுத்தாலும் யோகமாக கொடுத்துருவார். உங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த கர்ம பலன்கள் மூலியமாகவே உங்களுக்கு இந்த 7.5 நாட்டு சனியோட விளைவுகள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். அப்படியே ஹார்ட் ஒர்க் போய்கிட்டே இருக்கும். அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க் நடக்கும்போதே செருப்பெல்லாம் பிஞ்சிரும். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அதன் மூலியமாக ஒரு நல்லது தான் கண்டிப்பாக பண்ணுவார். வாழ்க்கை என்ன, மனிதர்கள்னா என்ன, யார் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நாம் எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கணுங்கிற ஒரு லெசன் 7.5 நாட்டு சனி. கர்மா எப்படி இருந்தாலும் அதன்படி விளைவுகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனுமனை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல கடவுளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு வர கஷ்டங்கள் அதோட போயிடும். ஆனால் எதுவுமே ஒரு தேவைக்கு பண்ணாதீங்க, மனதார பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க.